ஹாய். அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா எங்களுக்கு என்னன்னு தெரியல. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணும்போது கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ப்ரமோஷன்ஸ். ஒரு ப்ராடக்ட்டை இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு பேர் தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்குவோம். வாங்கினது மூலயமா நமக்கு வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் கொடுப்பாங்க அவங்க. அது மூலயமா நமக்கு வந்து ஒரு சில டிஸ்கவுண்ட் ஸ்லாட்ஸ் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட் ஸ்லாட்ஸை நம்ம மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங். ஸோ அது மூலயமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் அந்த கம்பெனியோ அந்த பிராண்டோ வந்து நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஷேர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஷேர் மூலயமா நமக்கு வந்து ஷேர்னு சொல்லலாம், இல்லை கமிஷன்னு சொல்லலாம். ஸோ அது நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு அஃப்லேட் மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ நான் எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜில் வந்து கமிஷன் கிடைக்கும் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி பிஸ்குட்களில் வந்து எவ்வளோ உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அமேசான் அஃப்லேட்ஸ் கமிஷன் 1%லேருந்து 20% வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட் 8 to 12% கமிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மிந்த்ரா 4 to 5% கமிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர்பிளில் 5% to 25% கமிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்குருக்களில் 50% to 70% கமிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அஃப்லேட் மார்க்கெட்டிங் எதில் பண்ண எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இருக்கிறதுலே ஹை பேயிங் வந்து பிஸ்குருக்களில் இருக்கிறதையும் இப்போ பார்த்துருப்பீங்க. நான் அந்த பிளாட்ஃபார்மில் தான் ஒர்க் பண்ணுறேன், அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். என்னால் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ நீங்களும் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஸ்குருக்களில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, பாய்.